இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர்ல பாத்தீங்கன்னா பயங்கரமான கதைங்க. என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, குமார் வந்து அரசிய பார்த்து உனக்கு அழகா இருக்க, திமிர்ல ஆடுறியாடி, அப்படி இப்படின்னு ரோட்ல வச்சு அரசி அவ்வளவு பேச்சு பேசுறாங்க. பேசையில அங்கிட்டு இருந்து இந்த பையன், இன்னொரு பையன் இருக்காப்ல, அவர் கார்த்தி, அவர் வந்துட்டு கேக்குறாரு, ஏங்க எந்த நேரம் பார்த்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளைகிட்டே வம்பிழுக்கிறீங்களே, ஏங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு. ஓடி போயிடுறா, அடி வாங்கி செத்துறாத அப்படின்னு சொல்லி குமார் சொல்றாருங்க. சொல்லையில, ஏங்க அடிக்கிற பத்தி அப்புறம் பேசுவோங்க, எந்த நேரம் ஏங்க அந்த பொம்பளை பிள்ளைகிட்டே வம்பிழுக்கிறீங்க அப்படின்றாங்க. அங்கிட்டு இருந்து பாத்தீங்கன்னா பாண்டியன் வந்து நெஞ்சிலே எத்துனாருங்க, ஒரு எத்து. எத்திட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு ஓடி போயிரு. இதோட உனக்கு லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க பாண்டியனை பத்து. எங்க வீட்டு பிள்ளைகளை கூட, எங்க வீட்டு மயங்க கூட, எல்லாத்துக்கூடயும் நீ வம்பிழுப்ப, நான் வாயை முடிக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறியா? இதான் உனக்கு லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட். இன்னொரு தடவை என் மயங்கிட்டேயோ என் மகக்கிட்டேயோ வம்பிழுத்தேன்னு பார்த்தேன், இருக்கிற இடம் தெரியாம ஆக்கிருவேன் அப்படின்னு சொல்லி அவனை விரட்டி விட்டுட்டாருங்க. விரட்டி விட்டதுக்கப்புறம் குமார் போய் அவங்க அப்பாட்ட சொல்லி அவ்வளோ தூரம் மனசு கஷ்டப்பட்டோன்னே, நீ எனக்கு ஆறுதல் சொல்வேன்னு வந்தேன்ப்பா, நீயும் அந்த ஆள் கூட வம்பிழுத்துட்டு போய் அவன்கிட்ட அடி வாங்கிட்டு வரேன்னு என்னை வையிறியப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப என்ன ட்விஸ்ட் நடக்க போகுது தெரியுமா? மயிலோட தங்கச்சிய குமாருக்கு கட்டி வைக்கிற பிளான்ல இறங்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு குமாருக்கு வந்து மயிலோட தங்கச்சி தான் நினைக்கிறேன். உங்களுக்கும் ஆமான்னு தோணுச்சுன்னா சேனல்ல சொல்லிட்டு போங்க.